Hi friends, welcome to VR channel. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான குட்டி தோசை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முள்ளங்கி நல்லா சீவி வச்சுருக்கேன், ஒரு கேரட்டும் நல்லா சீவி வச்சுருக்கேன். நான் மலை வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா சீவி வச்சுருக்கேன். எல்லாமே சீவிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாய் காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வதக்கினது ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதும் ஒரு வெங்காயம், கேரட்டு, முள்ளங்கி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. முள்ளங்கியெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதும் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன். அந்த மாவில் இந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல்லில் லைட்டாக மேலே எண்ணெய் தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு நல்லா சௌரியமாக இருக்கும். இப்போ நம்ம குட்டி குட்டியாக தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் குட்டி குட்டியாக தோசை ஊற்றுறேன். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் பிச்சு போடணும்னு அவசியமே இல்லை. இது ஒரு கையில் கொடுத்துட்டா போதும், அவங்களே எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு முன்னாடியும் பின்னாடியும் நல்லா திருப்பி போட்டுருங்க. ரெண்டு பக்கம் நல்லா மொறு மொறுன்னு வேறு அளவுக்கு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க, தோசை மாதிரியே. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைங்கள்லாம் காயே சாப்பிட மாட்டாங்க. பீட்ரூட் காயெல்லாம் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசை மாவில் பீட்ரூட்டு, கேரட்டு, முள்ளங்கி, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா அவங்க என்னென்ன காய் சாப்பிட மாட்டாங்களோ அதெல்லாம் நல்லா சீவி நம்ம இந்த மாதிரி குட்டியாக தோசை சுட்டு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. அவங்களுக்கு காயும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நம்மளும் செஞ்சு கொடுத்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட, ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு தோசை மாதிரியே எடுத்து வச்சுருங்க. வாங்க சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க.
இந்த தோசை குட்டி தோசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.